அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் விஜயன். இந்த வீடியோவில் உள்ளாட்சி அமைப்புகள் என்று சொல்லப்படும் லோக்கல் பாடிஸ் தொடர்பான புகார்களை தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவத்தில் எப்படி புகார் பதிவு செய்து விசாரணை நடைபெற்று தீர்ப்பு பெற்று பரிகாரம் தேடிக்கொள்வது என்பது தொடர்பான முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசின் 13வது நிதி ஆணையத்தின் கட்டாய பரிந்துரையின் பேரில் தமிழ்நாட்டில் கடந்த 2014ஆம் ஆண்டு தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவம் சட்டம், அதாவது தமிழ்நாடு லோக்கல் பாடிஸ் ஓம்புட்ஸ்மேன் ஆக்ட் இயற்றப்பட்டு இந்த உள்ளாட்சி முறைமன்ற நடுவம் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. ஓம்புட்ஸ்மேன் அப்படி என்றால் குறைகளை விசாரித்து தீர்வு செய்யும் அமைப்புன்னு சொல்லலாம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மின்சார வாரியத்திலும் இந்திய ரிசர்வ் வங்கி அமைப்பிலும் ஆர்பிஐ அமைப்பிலும் இது போன்ற ஓம்புட்ஸ்மேன் இயங்கி வருது. இந்த சட்டத்தின்படி உள்ளாட்சி அமைப்புகள் என்றால் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இவைகள் வரும். ஊராட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 படி மாவட்ட கலெக்டர் ஊராட்சி நிர்வாகத்தின் ஆய்வாளராக வருவதனால ஊராட்சி தொடர்பான புகார்கள் இந்த அமைப்பின் கீழ் விசாரிக்க முடியாது. உள்ளாட்சி அமைப்புகளான லோக்கல் பாடிஸ் பொதுமக்களிடமிருந்து வரி வசூல் செய்து கட்டணங்கள் வசூலித்து பல சேவைகள் செய்து வந்தாலும் அதில் முக்கியமான சேவைகளாக பார்க்கப்படுகிறது பிறப்பிறப்பு சான்றிதழ் பதிவு செய்தல், சாலை அமைத்தல், பூங்காக்கள், தெருவிளக்குகள் அமைத்து பராமரித்து வருதல், வீடு கட்டிடங்கள் இவைகளை கட்டுவதற்கு பிளானிங் அப்ரூவல், இது போன்ற திட்ட அனுமதி கொடுக்கப்படுது. இது போன்ற முக்கியமான விஷயங்களை செயல்படுத்திட்டு வராங்க. மேலும் உள்ளாட்சி அமைப்புகளால் செயல்பட்டு வரும் பணிகள், சேவைகள் இவற்றில் தொடர்புடைய பணியாளர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதாவது எலெக்டட் பர்சன்ஸ், வார்டு மெம்பர்லேருந்து மேயர் வரைக்கும் உள்ளாட்சியால் செயல்படுத்தி வரும் பணிகளில் நிர்வாக திறமையின்மை, ஊழல், லஞ்சம், சீர்கேடான நிர்வாகம், தவறான நடத்தை இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் மேற்கண்ட பணியாளர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு எதிராக இந்த லோக்கல் பாடிஸ் ஓம்புட்ஸ்மேனில் புகார் பதிவு செய்து வழக்கு நடத்தி உரிய உத்தரவு பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக இந்த அமைப்பில் எப்படி புகார் செய்து விசாரணை நடைபெற்று தீர்ப்பு பெறுவது என்பது பார்க்கலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஓம்புட்ஸ்மேனோட அட்ரஸ் அண்ட் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இந்த அமைப்பின் இணையதள முகவரியில் புகார் படிவம் உள்ளது. அந்த புகார் படிவத்தை பதிவிறக்கம் செய்து தகவல்களை எழுதி ₹10 மதிப்புள்ள நீதிமன்ற விலையை ஒட்டி தேவையான நகல்களை இணைத்து நேரிலேயோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ தாக்கல் செய்யலாம். இந்த புகார் படிவமும் நிரப்புவதற்கு எளிமையான தகவல்கள் தான் கேட்டிருப்பாங்க. பெயர், தொலைபேசி எண், எதிர் தரப்பினர் விலாசம், என்ன புகார், இணைக்கப்பட்ட ஆவணங்கள் என்ன, இது போன்ற தகவல்கள் தான் கேட்டிருப்பாங்க. இதை பூர்த்தி செய்து அனுப்பலாம். இந்த புகார் படிவத்தில் புகார் முழு விவரமும் எழுதுறதுக்கு இடம் போதாது. அதனால் வேறு ஒயிட் பேப்பரில் டைப் பண்ணி அதை இந்த புகார் படிவத்தோடு அட்டாச் பண்ணி அனுப்பலாம். இந்த வழக்கு நடந்து தீர்ப்பு கொடுக்குற முழுவதற்கும் இந்த ₹10 நீதிமன்ற கட்டணமே போதுமானது. வேறு எந்த தொகையும் செலுத்த தேவையில்லை. புகார் தொடர்பாக ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்பு அதிகாரிகளுக்கு ஒரு புகார் அனுப்பியிருந்தால் அந்த புகார் நகலை இதோடு சேர்த்து இணைத்து அவங்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இந்த அமைப்பில் புகார் பதிவு செய்து சரியானதாக இருக்கும். புகார் தாக்கல் செய்த ஒரு வாரத்திலேயே வழக்குக்கு எண் கொடுக்கப்பட்டு அதோட அக்னாலஜ்மெண்ட்டு போஸ்ட்டில் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அடுத்தது வழக்கின் விசாரணை. நாம் அனுப்பிய புகாரின் மனுவின் நகலை உரிய உள்ளாட்சி அமைப்பு அதிகாரிகளுக்கு அனுப்பி அவங்களோட பதில் அறிக்கையை பெற்ற பின்பு இரு தரப்பினருக்கும் சம்மன் அனுப்பி நேரில் விசாரணைக்கு வர சொல்லுவாங்க. விசாரணைக்கு வந்து அன்றைய நாள்லேயே விசாரணை பெரும்பாலும் முடிஞ்சிடும். வழக்குக்கு தேவைப்பட்டால் மற்றொரு நாள் விசாரணைக்கு வர சொல்லலாம். இந்த அமைப்பில் குறுக்கு விசாரணைக்கு அனுமதி கிடையாது. எளிமையான விசாரணை தான். அதனால் புகார்தாரர் நேரடியாக புகார் தாக்கல் செய்து வழக்கு விசாரணை நடத்தலாம். இதுக்கு வழக்கறிஞர் உதவி நாட அவசியம் இல்லை. மிக எளிமையான வகையில் தான் வழக்கின் விசாரணை நடைபெறும். நாம் அனுப்பிய புகாரில் தெளிவாக நாம் விளக்கமாக சொல்லியிருந்தாலும் நேரில் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்போ என்ன புகார்ன்றதை விளக்கமாகவும் சொல்ல வாய்ப்பு இருக்குது. அடுத்தது விசாரணை முடிந்த பிறகு இந்த விசாரணை அமைப்போட தீர்ப்பை
நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. இந்த அமைப்போட இணையதளத்திலையும் பதிவேற்றுவாங்க. தேவைப்படும் போது கூட நம்ம அந்த இணையதளத்திலேருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பொதுமக்களின் அறியாமை காரணமாக மக்கள் இந்த உள்ளாட்சி அமைப்புகளை முழுமையாக பயன்படுத்தாமல் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எதிரான சிறு புகார்களுக்கும் நேரடியாக உயர் நீதிமன்றத்தை நாடும் அணுகுமுறையும் தற்போது இருக்குது. இந்த ஓம்புட்ஸ்மேனை அணுகி உரிய பரிகாரம் மேற்கொள்ளும் பொழுது வழக்கு செலவுகளும் பெரும்பாலும் கிடையாது. ஒரு வழக்கறிஞர் உதவி இல்லாமல் நேரடியாக புகார் தாக்கல் செய்து வழக்கு விசாரணை நடைபெறுவதனால எந்த பெரும் செலவுகளும் கிடையாது. இந்த நடுவம் அமைப்பு சட்டப்பூர்வமாக ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் மூலம் ஏற்பட்டதால் இந்த அமைப்பின் உத்தரவு உள்ளாட்சி அமைப்புகளை கட்டுப்படுத்தும். அதனால் இந்த அமைப்பின் உத்தரவை கண்டிப்பாக செயல்படுத்துவாங்க. அதனால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எதிரான புகாருக்கு முதலில் இந்த ஓம்புட்ஸ்மேனை பயன்படுத்துவது ஒரு சரியான விஷயமாக அமையும். இந்த வீடியோ தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உபயோகமாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.